Hi viewers, welcome to my channel Herbal Medicine Chennai with Dr. Rajalakshmi Parthasarathi. நம்ம இந்த வீடியோவில் குரட்டை that is snoring அதனுடைய காரணங்கள் என்ன, அதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்னோரிங் அப்படிங்கிறது அதாவது மைல்டாக இருக்கிற வரைக்கும் அது பிரச்சனை இல்லை. பட் அந்த ஸ்னோரிங் மற்றவங்களுக்கு ஒரு இடைஞ்சல் ஆகும்போது தான் அது ஒரு பெரிய ப்ராப்ளமாகவே பார்க்குறோம். ஸோ இதுக்கு முதல்ல காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு ஒன் சளி, இருமல், அடுத்தது மூக்கடைப்பு, இந்த ரீசன் சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த நேசல் பேசேஜ் பிளாக் எதுவும் இருந்துச்சுன்னா இந்த குரட்டை வர்றதுக்கு முக்கியமான ஒரு காரணம். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் தூங்கும் விதம். அதாவது இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது யாருக்கும் தெரிகிறதே இல்லை. தூங்கும் விதம் அப்படின்னு சொல்லும்போது இதை பற்றி நான் பேசுகிறேன். அடுத்தது ஃபோர்த்து காஸ் என்னன்னா சரிவர தூக்கமின்மை. அதாவது தூக்கம் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு இவ்வளவு ஹவர்ஸ் தூங்கணும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த மாதிரி சரிவர தூங்காததும் ஒரு ரீசனாக சொல்கிறாங்க. அடுத்ததாக அவங்க ஹேபிட்ஸ், அதாவது ஆல்கஹாலிசம், அப்புறம் ஸ்மோக்கிங், இதெல்லாம் ரீசனாக சொல்கிறாங்க. அடுத்தது அவங்களுடைய ஃபிசிக்கல் இதில் ஒபிசிட்டி அப்படிங்கிறது ஒரு ரீசனாகவும் சொல்கிறாங்க. ஸோ நான் இங்கே 6 காசஸ் பற்றி தான் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்க போகிறேன். ஸோ சளி, மூக்கு அடைப்பு, எப்போயுமே இப்போ ஒரு பக்கம் அடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் சரியாக தூங்க முடியாது. அதனால் குரட்டை வரும். அடுத்தது என்ன, தூங்கும் விதம் அப்படின்னு சொல்லும்பொழுது சிலர் மல்லாக்க படுப்பாங்க. அதெல்லாம் ப்ராசஸ்லேயே கிடையாது. ஸோ தூங்குகிற விதம் அப்படிங்கிறது, எப்படி தூங்கணும் அப்படிங்கிறதும் சித்த மருத்துவத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது லெஃப்ட் சைடு தான் ஒரு கழிச்சு படுக்கணும், அல்லாட்டி ரைட் சைடு. நம்ம மல்லாக்க படுக்கவே கூடாது. அது ஒரு சிம்பிளஸ்ட் திங் தான், பட் யாருக்குமே அது தெரியாது. ஸ்னோரிங்க்கு அது ஒரு முக்கியமான காஸ். ஸோ கரெக்டு பாஸ்சர் அப்படிங்கிறது, தூங்குறதுக்கும் ஒரு பாஸ்சர் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடு, இடது பக்கம் நல்லா ஒருங்கிணைச்சு படுத்து இடது கையை நம்ம தலைக்கு கீழே வச்சுட்டு, அதுக்கப்புறம் லெஃப்ட்டு லெக்கு கொஞ்சம் மடக்கி ரைட் லெக் கொஞ்சம் நல்லா நீட்டி வச்சுக்கிடணும். அதே மாதிரி ரைட் ஹேண்டை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி நம்ம வலது காலுக்கு மேலே வச்சுக்கிடணும். இதுதான் தூங்குகிற விதம் அப்படின்னு சொல்லிட்டு சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கு. அதே மாதிரி இப்போ சில சமயம் இப்போ ஒரு பக்கம் மூக்கு அடைச்சிருந்ததுன்னா ஆப்போசிட் சைட் படுத்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் அந்த மெத்தடாலஜியும் இருக்குது. பட் நார்மலாக தூங்குறது அப்படிங்கிறது இடது பக்கம் கொஞ்சம் சாஞ்சு படுக்கிறது தான் பெஸ்ட்டு. மல்லாக்க படுக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி ஸ்னோரிங் இஷ்யூஸ் உள்ளவங்களுக்கு, மற்றவங்களும் எப்படி வேணாலும் படுத்துக்கலாம்னு ப்ராப்ளம். அடுத்தது என்னென்னா சரிவர தூக்கமின்மை. அதாவது சிலர் இப்போ ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 30 to 50 இயர்ஸ் வரைக்கும் உள்ளவங்க 6 ஹவர்ஸ்க்கு கண்டிப்பாக தூங்கணும். அதுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே 8 ஹவர்ஸ், அதாவது 8 மணி நேரம் தூக்கம் அப்படிங்கிறது வேணும். அப்படி சரியாக தூக்கம் வரல அப்படின்னு சொன்னாலும் அவங்க ஒரு வயதாகும்போது 8 மணி நேரத்துக்கு அப்படியே லைன் பாஸ்சரில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த குரட்டை அப்படிங்கிறத நம்ம வராமல் தவிர்க்கலாம். அடுத்தது என்னென்னா அவங்களோட டே டு டே ஹேபிட்ஸ். இந்த மாதிரி ஸ்மோக்கிங் பண்ணுறவங்க அதை நிறுத்தினா அந்த குரட்டை நிற்கும். அதே மாதிரி ஆல்கஹாலிசம் அப்படிங்கிறது மது அருந்துதல். அதாவது படுக்க போகிறதுக்கு முன்னால் சில பேர் மது அருந்திட்டு படுக்கிறத அவாய்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் குரட்டையை தவிர்க்கலாம். அதே மாதிரி ஃபிசிக்கல் கண்டிஷனில் ஒபிசிட்டி ஒரு ரீசனாக சொல்கிறாங்க. ஒபிசிட்டி எல்லா நோய்க்கும், டயபெட்டிஸ் சரி, பிபி சரி, எல்லாத்துக்குமே ஒரு ரீசனாக வருது. ஸோ உடல் எடை அப்படிங்கிறது மெயின்டைன் பண்ணணும். அது தனியாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த எல்லாமே காரணங்களாக குரட்டைக்கு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த சளி, மூக்கடைப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு சித்த மருத்துவத்தில் எவ்வளவோ இருக்குது, டீகன்ஜஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இதை கரெக்டாக அது ஆடாத்தொடை, அப்புறம் துளசி, இந்த மாதிரி
டீகன்ஜஸ்டன்ஸ் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு தகுந்த ஒரு சித்த மருத்துவரை அணுகுனா அந்த சளி மூக்கடைப்பு இந்த மாதிரி தொந்தரவு இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டாலே இந்த குரட்டை அப்படிங்கிறது வராமல் தவிர்க்கலாம். அதுபோக சித்த மருத்துவத்தில் குரட்டை பழ தைலம் அப்படின்னு சொல்லி ஒரு தைலம் இருக்குது. சித்த மருத்துவரின் ஆலோசனைப்படி நீங்கள் அதை தலைக்கு எண்ணெய் தேய்க்கிற மாதிரி குடிச்சிட்டு வரலாம். ஸோ எனி ஒரு இஷ்யூஸ் இருந்தாலும் அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது, இப்போ சிலருக்கு தூங்குகிற விதமே ப்ராப்ளமாக இருக்கும். அதை மாற்றினாலே குரட்டை சரி பண்ணிடலாம். சிலருக்கு இந்த மாதிரி நேசல் பேசேஜ் பிளாக் இருக்கும். அந்த பிளாக்கை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாலே குரட்டை அப்படிங்கிறத தவிர்க்கலாம். ஸோ இந்த மாதிரி என்ன காரணம் அப்படிங்கிறத ரூல் அவுட் பண்ணிட்டோன்னா அதற்குரிய மருத்துவம் மேற்கொள்ளும் பொழுது இந்த குரட்டை அப்படிங்கிறது இல்லாமல் பார்த்துக்கிடலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.